பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய துவாவை பார்க்க போகிறோம். இந்த துவாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஹீஹல் புகாரியில் 6334வது துவாவாக வருது. அந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு துவாவை தினமும் ஒரு 2 நிமிடம் செலவு பண்ணி ஓதிவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நிரப்பமான செல்வம் கிடைக்கும். செல்வம்னா வெறும் காசு மட்டும் கிடையாது, காசும் கிடைக்கும், கடனும் அடைப்படும், சொத்துகள் குவியும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இன்னும் நல்ல வேலை கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், கண்ணியமான அந்தஸ்தான உயர்வான மதிப்பான வாழ்க்கை கிடைக்கும். எல்லாமே இந்த துவால அடங்கிடும்னு சொல்லலாம். வெறும் ஒரு வரி தான் இருக்கும். உங்களுக்கு பரக்கத்தையும் சரி செல்வத்தையும் சரி அதிகரிக்கிறதுக்கு இதை ஓதாம விட்டுறாதீங்க. நபியவர்களே கற்றுக் கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் மகசிர் மாலி வலதி வ பாரிக் லீ ஃபீமா அகுத்தைத்தனி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் என்னுடைய செல்வத்தை எனக்கு அதிகமாக்குவாயாக, இன்னும் என்னுடைய சந்ததிகளையும் எனக்கு என்ன பண்ண நீ பரக்கத்தா கொடுப்பாயாக, இன்னும் நீ எதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கியோ அதை கொண்டு என்னை போதுமானதாக ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் நம்ம கொடுத்த அனைத்துமே போதுமானதாக இருக்கணும், அதில் அல்லாஹுடைய அருள் இருக்கணும். அது இல்லாமல் நமக்கு செல்வமும் சரி, அதாவது உலகத்துடைய செல்வமும் சரி, குழந்தைகளும் சரி நிரப்பமாக கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த துவா ஓதுறது. இதை ஓத ஓத நமக்கு எல்லா விதத்திலையுமே, துனியாவுடைய விஷயத்திலையும் சரி, மறுமையுடைய விஷயத்திலையும் சரி, ஒரு நிரப்பமான பரக்கத்தான வழியை அல்லாஹ் திறந்து வைப்பான். நம்மளுடைய குழந்தைகள் நம்ம பேச்சு கேட்காம இருந்தாலும் அவர்களும் இனிமேல் நம்ம பேச்சு கேட்பாங்க. நமக்கு குழந்தைகளே இல்லாமல் இருந்தாலும் நமக்கு குழந்தைகள் வரும். எனக்கு ஆண் குழந்தை இருக்குது, பெண் குழந்தை இல்லைன்னு ஆசைப்படுறவங்களும் இதை கேளுங்க. பெண் குழந்தை இருக்குது, ஆண் குழந்தை இல்லைன்னு ஆசைப்படுறவங்களும் இதை கேளுங்க. செல்வம் குறைவாக இருக்குது, சொந்த வீடு இல்லை, கடன் இருக்குது, அடமானம் இருக்குது, வறுமையாக இருக்குது, எனக்கு இப்போ அவசரமாக காசு தேவைப்படுது அப்படிங்கிறவங்களும் இதை கேளுங்க. அதுக்கப்புறம் இதை ஓதி கையோட ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உடனுக்குடனே காசு உதவி கிடைத்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால இதை ஓதுவதன் மூலமாக பிறரிடத்துல கையேந்தாம நமக்கு அல்லாஹ் கொடுத்ததிலே பரக்கத்தை கொடுத்து அதில் மென்மேலும் நம்மளை வளர வைப்பான். நமக்கு தொழிலே அமையாமல் இருக்குதுன்னா கூட இதை ஓதி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தொழில் அமைஞ்சிரும். அமைஞ்சிருக்கக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலையே பரக்கத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்கூடாக பார்ப்பீங்க. அப்போ எல்லாவற்றுக்கும் இதுவே போதுமானது. இதை தினமும் ஒரு 2 நிமிஷம் ஓதிவாங்க. சில விஷயங்கள் நம்ம சொல்லும் போது நேரம் குறிப்பிட்டு சொல்ல மாட்டோம். அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க இது எப்போ ஓதணுன்ட்டு. நம்ம ஏதாவது ஒரு நேரம் குறிப்பிட்டு சொன்னோம்னா மட்டும்தான் நீங்கள் அந்த நேரத்துக்கு பின்னாடி ஓதணும். அதாவது மக்ரிபுக்கு பின்னாடி இது ஓதுங்க, வியாழக்கிழமை இது ஓதுங்க, திங்கக்கிழமை இது ஓதுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அந்த நாள் ஓதணுமோ தவிர, மற்றபடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரம் குறிப்பிடப்படாத துவா. பொதுவாக இந்த மாதிரி துவாக்கள் திக்ருகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுடைய எந்த பொழுதுல வேணால் ஓதலாம். 24 மணி நேரமுமே அல்லாஹ் இடத்துல நம்ம திக்ரு செய்யறதுக்கும் துவா செய்யறதுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கோம். தொழுகக்கூடாத நேரத்தில் கூட நம்ம இதை ஓதலாம். அதாவது இந்த உச்சி நேரத்தில் நம்ம தொழுகக்கூடாது, அந்த நேரத்தில் கூட இந்த துவாலா ஓதலாம். அதே மாதிரி நமக்கு தொழுகை இல்லாத நேரத்துலையும் ஒழு இல்லாத நேரத்துலையும் இது ஓதலாம். அப்போ நீங்கள் ஒரு நாளில் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இதை ஓதிக்குங்க. அதனால தான் நம்ம நேரம் குறிப்பிட்டு சொல்கிறது இல்லை. அதனால் நம்ம ஏதாவது ஒரு நேரம் குறிப்பிடாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னாவே அதை என்ன பண்ணுங்க, எல்லாருமே எப்போ சௌரியமாக இருக்கீங்களோ அப்போ ஓதிக்கொள்ளுங்க. இதை ஓதிவாங்க. ஒரு சில தினங்கள்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் கிடைக்கும், பரக்கத் பெருகும். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததிலையும் சிறந்ததை தருவானாக. எல்லாருடைய துவாவை கபுல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். என்னையும் உங்களுடைய துவால சேர்த்திக் கொள்ளுங்க. நம்ம பயன் தரக்கூடிய வீடியோக்கள் தான் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, அதை ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்பவே அவசியமாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும்.